பாலகங்காதர் திலக் இந்திய சுதந்திர போராட்ட வீரர். அவர் ஒரு தடவை பிரிட்டிஷ் போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்தப்போ இவர் ஒரு 2 நிமிஷம் டைம் கேட்டாராம். ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்கிறார், செக்ஷன் 126 படி என்னோட ரைட்ஸ் என்னலாம்னு கண்டுபிடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் போலீஸ் கூட போயிட்டார். சில மணி நேரம் கழித்து அவர் ஃப்ரெண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாரு. அங்கே பார்த்தா பாலகங்காதர் திலக் அமைதியாக தூங்கிட்டு இருக்கார், ரிலாக்ஸ்டாக இருக்கார். அவர் ஃப்ரெண்டு பார்த்துட்டு, நான் இங்கே கஷ்டப்பட்டு பதறி அடித்து ஓடி வர்றேன், இவர் பார்த்தா ரிலாக்ஸ்டாக நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறாரே அப்படின்னு நினச்சிருப்பார். இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அவர் இந்த உலக வாழ்க்கை வேர்ல்டு மைண்டோட அட்டாச்மெண்ட் இல்லாததால் ரிலாக்ஸாக பயம் இல்லாமல் இருக்க முடியுது. அவர் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டார். அதுக்கப்புறம் என்ன, நிம்மதியாக இருக்கிறார். இக்கட்டான சூழ்நிலையில் கூட நாம் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்றத இதிலிருந்து நம்ம கற்றுக்கணும். சரி, இந்த ஒரு நிம்மதி மனநிலை அக்ரிமணி அப்படின்ற ஒரு லவ் ரெமடி நமக்கு தரும். கணவருக்கு தெரியாமல் திருடனில் பணத்தை பதுக்கி வைக்கிற மனைவி ஆகட்டும், அவங்களும் நெகட்டிவ் அக்ரிமணி. அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமா பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாலும் அதுவும் அக்ரிமணி நெகட்டிவ் தான். தன்னோட லைஃப்பில் பலவிதமான சீக்ரெட்டை மறைச்சி வச்சுருப்பாங்க, தன்னோட மனசுக்குள்ளே மட்டும் வச்சுருப்பாங்க. அந்த ரகசியங்கள் வெளியே யாருக்கும் சொல்லவே மாட்டாங்க கடைசி வரைக்கும். அவங்களோட எமோஷன் ஆகட்டும், ஃபீலிங்ஸ் ஆகட்டும், எதையுமே யார்கிட்டையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க, தனக்குள்ளேயே வச்சுப்பாங்க. ஜாஸ்தி ப்ரெஷரை அப்படியே உள்ளேயே வச்சுருப்பாங்க. அதுவும் அக்ரிமணி நெகட்டிவ் டைப். இவங்க யார்கிட்டையாவது கவுன்சிலிங்காக போனாங்க அப்படின்னா கூட அங்கே போய் அவங்களோட பிரச்சனை என்னன்றதை சொல்லவே மாட்டாங்க. இவங்களுக்கு என்னென்னா, தன்னோட பிரச்சனை அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிடவே கூடாது அப்படின்றது. இவங்க பொதுவாக வீட்டில் தனியாக இருக்கும்போது ரொம்ப நிம்மதியே இல்லாமல் ரொம்ப கவலையாகவே இருப்பாங்க. மன அழுத்தத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் வெளியே போகும்போது ஒரு மாஸ்க் எடுத்து மாட்டிப்பாங்க. சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிற மாதிரி ஒரு முகமுடி எடுத்து மாட்டிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. நல்லா காமெடி பண்ணுவாங்க, எல்லாரையும் சிரிக்க வைப்பாங்க. இவங்க கூட இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு மற்றவங்களுக்கெல்லாம் தோன்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சகஜமாக ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் அவங்களோட தனிமை அப்படின்றது ரொம்பவே சோகமானது. தனக்கு மட்டும்தான் உலகத்தில் பெரிய பிரச்சனை இருக்கிறதா நினச்சிட்டு அந்த ரூமுக்குள்ளேயே அந்த வீட்டுக்குள்ளேயே அதை யோசித்து அப்படியே ப்ரெஷர் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. பிரச்சனையை வெளியே சொல்லவும் மாட்டாங்க, தனக்குள்ளேயே வச்சு அழுத்தி அழுத்தி ப்ரெஷர் ஆகி ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தோணும். இந்த தற்கொலை எண்ணம் போகணும் அப்படின்னா அக்ரிமணி செரிப்ளம் எடுத்துக்கலாம். உங்களுடைய பிரச்சனைகளை யாருக்குமே சொல்லாமல் இருக்கீங்கன்னா அக்ரிமணி ரெமடி எடுத்துக்கோங்க. உங்களை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.